அவர்களுக்கு இனிய வணக்கம். ஜியாகிரபில அடுத்த டாபிக் மான்சூன், ரெயின்ஃபால் அண்ட் வெதர் அண்ட் கிளைமேட். ஸோ அதை பத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் ரிச் இன் ஓசோன்? அதாவது வளிமண்டலத்தில் எந்த அடுக்கில் ஓசோன் அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்கறாங்க. ஆக்சுவலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வளிமண்டலத்துல பல அடுக்குகள் இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரெண்டாவது அடுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டோஸ்பியர். அப்புறம் மூணாவது மீசோஸ்பியர்னு சொல்லுவாங்க. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸோஸ்பியர் அப்படிமா. எக்ஸோஸ்பியர் அப்படின்ட்டு மொத்தம் வந்து 5 அடுக்குகள் நம்ம என்ன பண்ணலாம்னா எடுக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடிய அடுக்கான ட்ரோபோஸ்பியர் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வானிலை அடுக்கு சொல்லுவாங்க. அதாவது அனைத்து வித வானிலை, ஓகேவா, மேகங்கள், மழைப்பொழிவு இதனுடன் தொடர்புடைய ஒரு அடுக்கு தான் இந்த ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போலார் சைடு, அதாவது துருவ பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 8 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். 8 கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருக்கும். இதுவே நமக்கு நிலநடுக்கோடுன்னு சொல்லக்கூடிய ஈக்குவேட்டர் சைடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 18 கிலோமீட்டர் வரைக்குமே பரவி காணப்படும் சொல்லுவோம். இந்த ட்ரோபோஸ்பியரை பொறுத்த வரைக்கும் நீங்க உயரம் செல்ல செல்ல என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சருடைய லெவல் என்ன செஞ்சுட்டே இருக்கும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரியா? அதனால அனைத்து விதமான வானிலையுடைய தொடர்புடைய ஒரு அடுக்காக இந்த ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிறது என்ன செய்யுது இருக்கு. அடுத்து நீங்க பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்பியர். இதுலதான் நமக்கு ஓசோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நமக்கு வந்து சூரியன்ல இருந்து வரக்கூடிய யூவி ரேஸ் சொல்லுவாங்க, அல்ட்ராவயலட் ரேஸ். இதுல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அடுக்கு அப்படின்னா ஓசோன். அது இருக்கக்கூடிய ஒரு அடுக்காக இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிறத என்ன செய்யுதுன்னா இருக்கு. பட் இதுல என்ன ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்னா இதுல உயரம் செல்ல செல்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெப்பநிலை வந்து அதிகரிக்கும், டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இது கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே பரவி காணப்படுது இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிற ஒண்ணு. அது மட்டும் கிடையாது, எப்பவுமே விமானம் ஓட்டக்கூடியவங்க இந்த இடத்துலதான் என்ன செய்வாங்கன்னா இந்த அடுக்குலதான் கொண்டு போய் விமானத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா ஓட்டுவாங்க. காரணம் ட்ரோபோஸ்பியரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல மழைப்பொழிவு இருக்கும். பட் விமானம் ஓட்டும் பொழுது நமக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது போகும்போது, டிராவல் பண்ணும்போது. அதனால அவங்க எல்லாருமே இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிற ஒண்ணுலதான் என்ன செய்வாங்கன்னா பயணிப்பாங்க. அப்போ ஜெட் விமானம் வந்து பறப்பதற்கு ஏதுவாக உள்ள ஒரு அடுக்காக இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் அடுக்கு அப்படிங்கிறது என்ன செய்யுதுன்னா இருக்கு. சரியா? அப்போ அவன் கேட்டிருக்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓசோன் அப்படிங்கிறது எந்த அடுக்குன்னு கேட்டிருக்கான். அப்ப ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிறது தான் இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் மூணாவது நீங்க பார்க்கக்கூடிய மீசோஸ்பியர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு 80 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன அப்படின்னா பரவி காணப்படுது இந்த மீசோஸ்பியர். இது வந்து உயரம் செல்ல செல்ல வெப்பநிலை என்ன ஆகுது அப்படின்னா குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மீசோஸ்பியர்ல தான் பாத்தீங்கன்னா விண்கற்கள், நமக்கு வந்து வெளிப்பகுதியில இருந்து விண்கற்கள் வந்து பூமிக்குள்ள வரும்போது அந்த விண்கற்கள் முழுமையாக எரியக்கூடிய ஒரு அடுக்காக இந்த மீசோஸ்பியர் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? சோ அடுத்து வந்து தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெர்மோஸ்பியர்ல தான் அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடுக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த தெர்மோஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே என்ன அப்படின்னா பரவி காணப்படுது. இந்த தெர்மோஸ்பியருடைய கீழ்ப்பகுதியை வந்து ஹோமோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம், மேல் பகுதியை ஹெட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். தெர்மோஸ்பியர் இருக்குல்ல, இதோடைய கீழ் அடுக்காக ஹோமோஸ்பியர், மேல் அடுக்காக ஹெட்ரோஸ்பியர் சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உயரம் செல்ல செல்ல வெப்பநிலை என்ன ஆகும்னா அதிகமாகும். இதுல அயனோஸ்பியர் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சோ அதனால என்ன அப்படின்னா இந்த வானொலி அலைகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த வானொலி அலைகள் என்ன அப்படின்னா மேல போய் ஒரு அடுக்குல பட்டு ரிட்டர்ன் ஆகும், பூமிக்குள்ளே ரிட்டர்ன் ஆகும். அது ரிட்டர்ன் ஆகக்கூடிய அடுக்காக இந்த தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துலதான் இருக்கு. அப்ப வானொலி அப்படிங்கிற இந்த ஒளி வந்து ரிட்டர்ன் ஆகக்கூடிய ஒரு அடுக்காக தெர்மோஸ்பியர் அப்படின்னு ஒண்ணு என்னது இருக்கு. அடுத்து எக்ஸோஸ்பியர் அப்படிங்கிறது வெளியே அடுக்குன்னு சொல்லுவாங்க. இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாமா இதுல அரோரா ஆஸ்ட்ரோலியஸ் அண்ட் அரோரா போராலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுகள். அதாவது வானிலையில வானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான லைட் மாதிரி உருவாக ஆரம்பிக்கும் இந்த இடத்துல.
சோ அது காந்த புலத்தினால உருவாகுதுன்னு கூட சொல்லுவாங்க. அரோரா ஆஸ்ட்ரேலியஸ், அரோரா போராலிசிஸ் அப்படின்ட்டு 2 இது சொல்லுவாங்க. சோ இப்படி நமக்கு 5 விதமான அடுக்குகள் என்ன செய்யுதுன்னா இருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து 2வது கொஸ்டின் எடுத்துப்பேன். 2வது கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா, கோப்பனின் காலநிலை வகைப்பாட்டில் ஏஎஃப் என்று குறிப்பிடப்படும் காலநிலை வகை என்ன அப்படின்னா, ஆக்சுவலா கோப்பன் காலநிலை, கோப்பன் கிளைமேட்டிக் கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னா, இந்த கோப்பன் அப்படிங்கிறவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, வேர்ல்டு ஃபுல்லாவே ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான கிளைமேட் இருக்கும். அப்ப அதை வகைப்படுத்துறாரு, கிளாசிஃபை பண்றாரு. இது எதை பொறுத்துன்னா, தாவரங்களை பொறுத்து, ஒவ்வொரு நாட்டுல இருக்கக்கூடிய அந்த தாவரங்களை பொறுத்து என்ன செய்யறாருன்னா, அங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டை வந்து என்ன பண்ணா பிக்ஸ் பண்றாரு. வேற எது மூலமாவும் பிக்ஸ் பண்ண முடியாது கிளைமேட் ஒவ்வொரு பகுதியிலும். அப்ப அந்த தாவரங்களை பொறுத்து பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வகைப்படுத்துறாரு. அதுக்கு வந்து ஏபிசிடி அப்படின்ட்டு ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான இந்த நேம் கொடுக்குறாரு. அதுல வந்து ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா, டிராபிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிராபிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அயன மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்னா வந்து பாத்தீங்கன்னா நோ ட்ரை சீசன் அப்படிம்பாங்க. இந்த இடத்துல வந்து ட்ரை சீசனே கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ ஏஎஃப் அப்படின்னா அது ஒரு அயன மண்டலம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நோ ட்ரை சீசன். இப்போ ஈரப்பதம் ஈரப்பத காலநிலையா, ட்ரைனா வந்து என்ன அப்படின்னா ஈரப்பதம் இல்லாத ஒன்றுன்னு அர்த்தம். நோ ட்ரை அப்படின்னா என்ன அர்த்தம், ஈரப்பதமான காலநிலைன்னு அர்த்தம். அதான் ஏஎஃப் அப்படிங்கிறது குறிப்பிடுறது அயன மண்டல ஈரப்பத காலநிலை அப்படின்ட்டு என்ன பண்றாங்க. சரியா? அடுத்து வந்து 3வது கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு த வேர்ல்ட் மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன், சைக்ளோன் இஸ் ரெகனைஸ்ட் வென் த விண்ட் ஸ்பீட் எக்ஸீட் அப்படின்னு கேட்கறான். உலக வானிலை அமைப்பின்படி சூறாவளி என்பது காற்றின் வேகம் டேஸ் அளவிற்கு அதிகரிக்கும் போது கண்டறியப்படுகிறதுன்னு கேட்கறான். அப்போ 1 ஹவர்ஸுக்கு வந்து 63 கிலோமீட்டர்ஸ் பயணிச்சுன்னா அது கண்டிப்பாக சூறாவளியாக இருக்கலாம் அப்படின்ட்டு என்ன சொல்றாங்க. சூறாவளி அப்படின்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா சைக்ளோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கிரேக்க வார்த்தை. இதற்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா சுருண்ட பாம்புன்னு அர்த்தம். சரியா? அப்போ சூறாவளி ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஒரு காற்று வந்து டிராவல் ஆகும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த காற்றுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகுது. ஒரு டைம்ல என்ன ஆகும்னா அந்த காற்று சுழல ஆரம்பிச்சு. சுழல ஆரம்பிக்கும் போது உள்ளுக்குள்ள உள்ள இந்த பகுதி வந்து லோ ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, வெளியே இருக்கக்கூடியது வந்து ஹை ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இதுதான் சூறாவளின்னு சொல்லுவாங்க. அப்ப காற்று சுழல ஆரம்பிக்கும் போது சூறாவளியாக மாறுது. ஓகேவா? சோ அதை வந்து யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து எவ்வளவு ஸ்பீடா இருந்துச்சுன்னா அது சூறாவளின்னு சொல்றாங்கன்னா 1 ஹவருக்கு 63 கிலோமீட்டர் டிராவல் பண்ணக்கூடிய அந்த காற்று தான் சூறாவளி அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு கூட இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா 1999 வந்து சூப்பர் சைக்ளோன் அப்படின்னு ஒண்ணு உருவாயிருக்கு. சூப்பர் சைக்ளோன் அப்படின்னு ஒண்ணு எங்க அப்படின்னா நமக்கு ஒடிசா மாநிலத்துல உருவாகுனது. இது இந்தியாலே பதிவான ஒரு மிகப்பெரிய சூறாவளியாக என்ன பண்றாங்கன்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1 ஹவருக்கு வந்து இதோடைய ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 260 கிலோமீட்டர்ஸ் சூப்பர் சைக்ளோன் சொல்லக்கூடிய ஒன்று. சரியா? சரி, அடுத்து 4வது கொஸ்டின் பார்க்கலாம். உலக வானிலை தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எதுன்னு கேட்கிறான். உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே மார்ச் 23 அப்படிங்கிறது நமக்கு உலக வானிலை தினமாக அனுசரிக்கப்படக்கூடிய நாள். அடுத்து வந்து உலக வானிலை ஆராய்ச்சி மையத்தின் தலைமையகம் எங்க உள்ளதுன்னு கேட்கறான். த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் மெட்ராலஜிக்கல் சென்டர் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்துல ஜெனிவாங்கிற ஒரு பிளேஸ்ல தான் என்ன செய்யுதுன்னா இருக்கு. அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் வந்து அதிக மழைப்பொழிவு பதிவான இடம் என்னன்னு கேட்கிறான். உங்களுக்கு தெரியும் மவுன்சிரம், மேகாலயா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க மழைப்பொழிவுங்கிறது 1141 சென்டிமீட்டர் வந்து மழைப்பொழிவு இங்க பதிவாகும். யூஸ்வலாவே 200 சென்டிமீட்டருக்கு மேல போனாலே மழைப்பொழிவு பயங்கரமா இருக்கும். பட் இங்க 1141 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருக்கு அப்படின்னா இப்ப எந்த அளவுக்கு பெய்யும் பார்த்துக்கோங்க மவுன்சிராம. இந்த மவுன்சிராம்ங்கிறது மழைப்பொழிவு பெறுவதற்கு ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு தென்மேற்கு பருவக்காட்சியில 2 பிரான்ச் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அரபிக் கடல் கிளைன்னு சொல்லுவாங்க. அரபிக் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அரபிக் ஓஷன் பிரான்ச். இன்னொன்னு பெங்கால் பிரான்ச் சொல்லுவாங்க, அதாவது வங்காள விரிகுடா கிளைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அப்போ இந்த 2 பிரான்ச்ல வங்காள விரிகுடா கிளைங்கிற இந்த தென்மேற்கு பருவக்காட்சியில் உள்ள இந்த பிரான்ச் தான் நேரடியா போய் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து வடகிழக்கு மாநிலங்கள் பகுதியில இருக்கக்கூடிய அந்த குன்றுகள் காசி, ஜெயந்தியா,
குன்றுகள் மீது மோதி என்ன பண்ணுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மேகாலயா இருக்கு. ஏன்னா காற்று மோதக்கூடிய பக்கத்துல மழைப்பொழிவு கொடுக்கும். இப்போ வடகிழக்கு மாநிலங்கள்ல நிறைய மலைக்குன்றுகள் இருக்கு. நம்ம கூட ஹிமாலயாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் சொல்லுவாங்க. ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் கூட வந்து என்ன அப்படின்னா இந்த ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் கம்ப்ளீட்டா வந்து நிறைய குன்றுகளால் ஆன ஒண்ணுதான். அப்ப இதுல மோதி மோதி என்ன செய்யும்? பூர்வாஞ்சல் குன்றுகள்னே சொல்லுவாங்க. மொத்தத்தையும் ஈஸ்டர்ன் ஹிமாலயாசத்தை மொத்தத்தையும் பூர்வாஞ்சல் குன்றுகள். இந்த குன்றுகள் மீது மோதி மோதி என்ன அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காற்று மோதக்கூடிய பக்கத்துல மழைப்பொழிவை கொடுக்கும்னு நம்ம பார்த்தோம். அதுல இந்த மேகாலயாங்கிற பகுதியில என்ன செய்யுதுன்னா அதிக மழைப்பொழிவு கொடுக்கு. ஏன்னா அது காற்று மோதக்கூடிய பக்கத்துல இருக்கிறதுனால. சோ அதிக மழைப்பொழிவு இங்க பெறுது. காரணம் இவ்வளவு குன்றுகள் அங்க அதிகமா இருக்கிறதுனால. ஆனா இதுல வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு பிளஸ் இருக்கிற மாதிரி மைனஸும் இருக்கும். சோ என்ன மைனஸ் அப்படின்னா இது இந்த இடத்த உள்ளூர்வாசிகள் என்ன சொல்றாங்கன்னா அந்த மவுண்ட் சிராம் அப்படிங்கிற பகுதியை அதாவது அதிக மழை பெறக்கூடிய பாலைவனம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் இது பாலைவனம் சொல்றீங்க? அதிக மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதி, பட் பாலைவனம்னு சொல்றாங்களே எதுக்கு அப்படின்னா இங்க இது வந்து சுண்ணாம்பு பீடபூமியால் ஆனதுதான் இந்த மவுண்ட் சிராம்ங்கிற இடம். ஓகேவா? லைம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு பீடபூமியிலான ஆன ஒன்று. இப்போ சுண்ணாம்பு பீடபூமி தண்ணியை வந்து தக்க வைக்காது, டக்குன்னு மேலாப்லே ஃப்ளோ பண்ணி விட்டுரும். அதனால அதிக மழை பெஞ்சா கூட இந்த மவுண்ட் சிராம்ல பெய்யக்கூடிய மழை வந்து அப்படியே என்ன தண்ணியா ஓடி கரெக்டா பங்களாதேஷ்ல கொண்டு போய் என்ன செஞ்சு அந்த லேண்ட் வந்து தண்ணியை உள்ள உறிஞ்சாத்தான் நிலத்தடி நீர் மட்டம் என்னாங்கன்னா அதிகமாகும். சோ நிலத்தடி நீர் அதிகமாக மாறும். ஆனா இது சுண்ணாம்பு பீடபூமியினால ஆனதுனால தண்ணீர் வந்து அந்த ஓட்டம் வந்து மேலாப்பிலேயே போயிரும், உள்ளுக்குள்ள இறங்காது. அது அப்படியே வடிஞ்சு நேரடியா பங்களாதேஷ்ல போய் கலந்ததுனால இங்க தண்ணி அப்படிங்கிறதே கம்ப்ளீட்டா தென்மேற்கு பருவக்காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்கு பயங்கர தட்டுப்பாடு. ஒரு பாலைவன மக்கள் எந்த அளவுக்கு தண்ணிக்கு அலைகிறாங்களோ அந்த மாதிரி மவுண்ட் சிராம் மக்கள் அலைவாங்க அப்படிங்கிறாங்க. அதனாலதான் இது உள்ளூர்வாசிகளால அதிக மழை பெறக்கூடிய பாலைவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்னா மவுண்ட் சிராம். ரெண்டாவது வந்து சிரபுஞ்சி அப்படிங்கிற ஒண்ணு அதிக மழை பெறக்கூடிய பகுதியாக இந்தியாவில இருக்கு. மூணாவது வந்து சின்ன கல்லார் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய பகுதி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த சின்ன கல்லார் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் மூணாவது மழை பெறக்கூடிய பகுதியாக என்ன செய்யணும் இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7வது கொஸ்டின் பாருங்க. UNFCCC ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னு கேக்குறான். யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு வந்து 1992 வந்து பாத்தீங்கன்னா ரியோடி ஜெனீரோ அப்படிங்கிற ஒரு பகுதியில உலக அளவுல ஒரு புவி உச்சி மாநாடு நடக்கு. அதுல வந்து இந்த கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக எல்லா நாடுகளும் ஒரு சின்ன முடிவு எடுக்குது. சோ இந்த மாநாட்டுல முடிவு பண்ண இந்த விஷயங்களை 1994 இருந்து நடைமுறைப்படுத்துறாங்க. அப்படி 1994 உருவாக்கப்பட்ட ஒண்ணுதான் இந்த யுனைடெட் நேஷனல் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா சொல்லுங்க. அடுத்து வந்து 8வது கொஸ்டின் பாருங்க. என்ன கேக்குறான்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் அக்கவுண்ட்ஸ் ஃபார் த மேக்சிமம் ஆஃப் த அட்மாஸ்பியர்? எந்த வாயு வளிமண்டலத்தில் அதிக அளவில் உள்ளது அப்படின்னு கேட்கிறான். சோ நைட்ரஜன் அப்படிங்கறதான் அதிகமா இருக்கு. 78% என்ன செய்யுதுன்னா இருக்கு. அதுக்கடுத்து ஆக்சிஜன் இருக்கு, O2 21% இருக்கு. அதுக்கப்புறம் ஆர்கான் இருக்கு. ஆர்கானை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 0.93% இருக்கு. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு 0.03% இருக்கு. சரியா? அடுத்து நியான் இருக்கு. நியான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 0.0018% இருக்கு. அடுத்து ஹீலியம் இருக்கு. ஹீலியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 0.0005% இருக்கு. அடுத்து ஓசோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0.00006% இருக்கு. அடுத்து ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 0.00005% ஓகேவா? நமக்கு வந்து ரூதர் போர்டு அப்படிங்கிற ஒருத்தர் தான் 1772 1772 ரூதர் போர்டு தான் நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு வாயு வளிமண்டலத்துல இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர் ரூதர் போர்டு அப்படிங்கிற ஒருத்தர். அதுக்கப்புறம் வந்து 1774 ஜோசப் பிரிஸ்லி அப்படிங்கிற ஒருத்தர் தான் வளிமண்டலத்துல ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கிறத கண்டறிஞ்சார். ஜோசப் பிரிஸ்லி அப்படிங்கிற ஒருத்தர் 1774. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 9வது கொஸ்டின் பாருங்க. வளிமண்டலத்தில் மேலடுக்கு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. The upper most layer of the atmosphere is called as. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 5 அடுக்குகள் இருக்கு.
அந்த 5 அடுக்குல வெளியே உள்ள அடுக்கு தான் எக்ஸோஸ்பியர் நம்ம பார்த்தோம். உங்ககிட்டயே பார்த்த ஒரு கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ வெளியே உள்ள ஒரு அடுக்காக எக்ஸோஸ்பியர் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. காலநிலை மாற்றம் குறித்து தேசிய செயல் திட்டம் 2008 கீழ் செயல்படுத்தப்பட்ட உள்ள முதல் பணி என்ன பணின்னு கேட்கிறான். டேஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் மிஷன் டு பி ஆபரேஷனலைஸ்ட் அண்டர் த நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் 2008ல போடப்பட்ட ஒண்ணு. என்ன அப்படின்னா முதல் பணியாக தேசிய சூரிய ஒளி பணியாகத்தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா முதல் நிலையாக பண்ணணும் எடுத்து வச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே. அடுத்து 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா வடக்கு அரைக்கோளத்தில் ஏற்படும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி எந்த திசையில் காட்சி சுழலும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது நமக்கு சூறாவளி அப்படிங்கிற ஒண்ணே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பூமியில 2 போல் இருக்கு. ஒண்ணு நார்த் போல், சவுத் போல்னு சொல்லுவாங்க. இதுல என்னைக்குமே வந்து நமக்கு நார்த் போலை பொறுத்த வரைக்கும் அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சைக்ளோனுடைய டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்கடிகாரம் சொல்லுவாங்க. ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் இருக்கும் இல்லையா. சவுத் போலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாக் வைஸ்ல என்ன செய்யணும் இருக்கும். ஓகேவா. இது சைக்ளோனுடைய அந்த டைரக்ஷன். இதுவே நமக்கு கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ரைட் நோக்கி இருக்கும். இதுவே கீழே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் நோக்கி இருக்கும். இதுதான் கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ். பட் சைக்ளோனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நார்த் போல்ல ஆன்டி கிளாக் வைஸ்லயும் சவுத் போல்ல கிளாக் வைஸ்லயும் என்ன செய்யுதுன்னா உருவாக்குது அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்றாங்க. அவங்க அதான் கேட்கறாங்க. வட அரைக்கோளத்தில் ஏற்படும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிங்கிறது எந்த திசையில இருக்கும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் நார்த் போல்ல தானே கேட்கறாங்க. ஸோ அதனால வந்து எதிர்கடிகார சுற்று அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். சரியா. ஓகே. அப்ப இந்த சைக்ளோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த டிராபிக்கல் சைக்ளோன் சொல்லுவாங்க. இந்த டிராபிக்கல் சைக்ளோனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேர் இருக்கிறாங்க. இப்ப நமக்கு இந்தியன் ஓஷன்ல உருவாக்குனாதான் அதுக்கு பேர் சைக்ளோன் பேர் வச்சிருக்கும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் ஓஷன்ல வந்து உருவாகுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டைப்பூன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டைன்னு வச்சுக்கோங்க, டைகர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பசியில இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பசிபிக் ஓஷன்ல ஒரு சைக்ளோன் உருவாகுச்சுன்னா அது பேர் டைஃபூன்கள்னு பேர் வைப்பாங்க. அட்லாண்டிக் ஓஷன்ல சைக்ளோன் உருவாகுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹரிக்கேன்கள் அப்படிம்பாங்க. ஹரிக்கேன்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து பிலிப்பைன்ஸ்ல உருவாகுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு கியூல் அப்படிம்பாங்க. வேக்யூஸ் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஜப்பான்ல உருவாகுச்சுனாலும் டைஃபூன்கள் தான். பசிபிக் ஓஷன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் இந்த ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டைஃபூன்கள் அப்படிங்கிற பேர் தான் என்ன செஞ்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க. ஓகேவா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 12வது கொஸ்டின் பாருங்க. How is the hot wind of the Western India called? அதாவது இந்தியாவின் மேற்கு பகுதியில் வீசும் வெப்ப காற்றுக்கு என்னன்னு பேரு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து லூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க தலக்காட்சி அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. தலக்காட்சின்னா ஒரு பகுதியில மட்டுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஏதோ ஒரு பகுதியில மட்டும் தான் வீசும். மற்ற எல்லா பகுதியிலையும் நீங்க பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட காற்று தான் லூ அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது லூ காட்சினா தலைக்காட்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்படிப்பட்ட காற்று தான் தலைக்காட்சின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு தார் பாலைவனம் சைட்ல வந்து வீசக்கூடிய ஒரு தலைக்காட்சிக்கு பேர் தான் லூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபான் அப்படிங்கிற ஒரு இடம், ஃபான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது எந்த இதுல பாத்தீங்கன்னா இங்க வீசக்கூடிய தலைக்காட்சி எந்த சைடு அப்படின்னா ஆல்ப்ஸ் மலைத்தொடர் இருக்கு பாத்தீங்களா. ஆல்ப்ஸ் மலைத்தொடர்ல வீசக்கூடிய தலைக்காட்சிக்கு பேரு ஃபான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்பிரிக்கால வீசுச்சு அப்படின்னா அந்த தலைக்காட்சிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சிராக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சிராக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ராக்கி மலைத்தொடர், அதாவது நமக்கு வட ஆல்ப்ஸ் மலைத்தொடர் இருக்கு. ஸோ அந்த ராக்கி மலைத்தொடர்ல வீசக்கூடிய காற்றுக்கு பேர் சின்னூக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அது போக போரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு தலைக்காட்சி தான். போராங்கிறது மத்திய தரைக்கடல் பகுதி, குறிப்பா இட்டாலி சைடு வீசக்கூடிய தலைக்காட்சிக்கு பேரு போரா அப்படின்னு ஒரு பேர்ல சொல்லுவோம். ஓகேவா. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் வீசக்கூடிய தலைக்காட்சிக்கு ஒவ்வொரு பேர். நம்ம இந்தியாவில வீசக்கூடிய தலைக்காட்சிக்கு பேர் தான் லூ அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜஸ்தான் சைட்ல வந்து வீசக்கூடிய காட்சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 13 உலகின் அதிக மழை பெறும் இடமான மவுன்சிரம் அமைந்துள்ள இந்திய மாநிலம் இப்பதான் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. என்ன அப்படின்னா இந்த இடம் மேகாலயா அப்படிங்கிற ஒண்ணு. அடுத்து 14 பாத்தீங்கன்னா the state that experiences longest rainy season in India. இந்தியாவில் நீண்ட மழைக்கால பருவத்தை கொண்டிருக்கும் மாநிலம் என்னன்னா கேரளா. குறிப்பா தென்மேற்கு பருவ காட்சினாலும். ஏன்னா தென்மேற்கு பருவ காட்சி ஆரம்பிக்குது அப்படின்னாலே அது கேரளால மழைப்பொழிவை உண்டு பண்ணும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜூன் முதல் வாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் கேரளா பகுதியில தான் மழைப்பொழிவு உண்டு பண்ணும்.
குறிப்பா மலபார் கடற்கரைன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜூன் 2வது வாரம் அப்படியே முன்னேறி என்ன அப்படின்னா மத்த பகுதிக்கு போகும். அதுக்கப்புறம் ஜூலை 15ல இருந்து இந்தியா முழுவதும் என்ன அப்படின்னா டிராவல் பண்ணிடும். அப்போ அந்த தென்மேற்கு பருவக்காற்றுனால அதிக மழை பெறக்கூடிய பகுதியாக கேரளம் இருக்கு. அப்போ இந்தியாவிலேயே அதிக அளவுக்கு மழை பெறக்கூடிய பகுதியாகவும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா, அதாவது நீண்ட மழைக்கால பருவத்தை லாங்கஸ்ட் ரெய்னி சீசனை கொண்டதும் கேரளம் அப்படின்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அதிக மழைப்பொழிவு பதிவாகக்கூடிய இடம் தான் பாத்தீங்கன்னா அங்க மவுண்ட் சிரம். இது வந்து லாங்கஸ்ட் ரெய்னி சீசன் அப்படின்னா கேரளா அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். சரியா? அடுத்து வந்து 15வது கொஸ்டின் பாருங்க. The rains caused by the storm is called as a cherry blossom அப்படிம்பாங்க. அதாவது காஃபி ஷோவர்ஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் என்ன அப்படின்னா செர்ரி பிளாசம்ஸ் காஃபி தூறல்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இடியுடன் கூடிய மழை பெறும் மாநிலம் என்ன அப்படின்னா கர்நாடகம். உங்களுக்கு தெரியும், காஃபி உற்பத்தியில இந்திய மாநிலத்திலேயே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கர்நாடகம், 2வது தமிழ்நாடுன்னு தெரியும். அப்ப இந்த இடியுடன் கூடிய இந்த மழை வந்து இந்த காஃபி பயிரிடுவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால காஃபி ஷோவர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அது மட்டும் கிடையாது, இன்னொன்னு மேங்கோ ஷோவர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. மேங்கோ ஷோவர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மாஞ்சாரல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு. இந்த மேங்கோ ஷோவர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு கோடை பருவத்துல, குறிப்பா நமக்கு இந்தியால வந்து 4 பருவம் பார்த்திருக்கோம். குளிர்காலம், கோடை காலம், ஓகேவா? அப்புறம் தென்மேற்கு பருவக்காட்சி காலம், வடகிழக்கு பருவக்காட்சி காலம். அதுல கோடை காலகட்டத்துல வீசக்கூடிய ஒன்றுதான் இந்த மேங்கோ ஷோவர்ஸ் அப்படின்னு சொல்லி மாஞ்சாரல்ங்கிற ஒரு விதமான காட்சி இது. இது வந்து கர்நாடகம் மற்றும் கேரளால வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் வந்து முதிர்ந்து விழுவதற்கு வந்து என்னன்னா யூஸ் ஆகக்கூடிய ஒரு காட்சினாலதான் இதுக்கு பேர் மேங்கோ ஷோவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அது கோடை பருவத்துல வீசக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஓகே, அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் குளிர்காலத்தில் வெப்பநிலை அதிக அளவில் காணப்படும் இடம் என்ன அப்படின்னு கேட்டு கொடுத்திருக்கான். சோ திருவனந்தபுரம் அப்படிங்கிற பிளேஸ். அடுத்து 17வது கொஸ்டின். ஓசோன் அடுக்கு முக்கியமாக பூமியின் மேற்பரப்பில் இருந்து 10 முதல் 15 கிலோமீட்டர் மேல் குவிந்துள்ளது. அதன் பெயர் என்ன? ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். ஓசோன் அப்படின்னாலே எந்த அடுக்குல இருக்கு அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர்ங்கிற ஒரு அடுக்குல தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சதான். அடுத்த கொஸ்டின். மிதமான மழைப்பொழிவு பகுதியில் ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தின் சராசரிக்கு உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டோம். இந்த ரீஜியன் ஆஃப் த மாடரேட் ரெயின்ஃபால், the average temperature in the month of January and July varies between அப்படின்னு கேட்கிறாங்க. சோ 18ல இருந்து 32 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். நமக்கு வந்து குளிர்காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, குளிர்காலத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சவுத்துல எடுத்துக்கிட்டோம்னா 22 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஓகேவா? வின்டர் சீசன்ல. இதுவே நார்த் பிளெயின்ஸ் சொல்லக்கூடிய வடக்கு சமவெளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 10 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். இதுவே பஞ்சாப்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 டிகிரி செல்சியஸ். எல்லாமே வின்டர் சீசன்ல தான். சரியா? அடுத்து வந்து 19வது கொஸ்டின் பாருங்க. இந்திய காலநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? How is the climate of the Indian climate? என்னன்னா சப்டிராபிக்கல் கிளைமேட் சொல்லுவாங்க. சரியா? அதாவது நமக்கு வந்து இந்தியால வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 விதமான கிளைமேட் இருக்கு. ஒண்ணு நமக்கு வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய 23 டிகிரி ரேகை ஒண்ணு போகும், டிராபிக் ஆஃப் கேன்சர். இது இந்தியாவை இந்த கிராஸ் பண்றதுனால 2 விதமான கிளைமேட் இருக்கு. அதாவது இந்தியாவுக்கு சவுத் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, டாரிட் ஜோன் சொல்லுவாங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடிய மிதவெப்ப மண்டலம் சொல்லக்கூடிய டெம்பரேட் ஜோன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அப்ப இந்த டெம்பரேட் ஜோனை கூட நம்ம சப்டிராபிக்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்தியாவுடைய மேக்சிமம் இருக்கக்கூடிய பகுதியாக இந்த சப்டிராபிக்கல் அப்படிங்கிற ஒண்ணுதான் இருக்கு. சோ இந்தியா முழுவதுமாக துணை அயன மண்டல காலநிலைன்னு சொல்லுவோம். சரியா? 19வது கொஸ்டின். அடுத்து வந்து 20வது கொஸ்டின் பாருங்க. இந்த ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் லெஸ் தென் 20 சென்டிமீட்டர் ரெக்கார்டட் இன் விச் பார்ட் ஆஃப் ராஜஸ்தான்? ராஜஸ்தானில் எந்த பகுதியில் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு 20 சென்டிமீட்டரும் குறைவாக உள்ளதுன்னு கேட்கிறேன். ராஜஸ்தான் சைடு இருக்கக்கூடிய ஆரவல்லி மலைத்தொடர் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சோ நமக்கு தென்மேற்கு பருவ காற்று அடிக்கக்கூடிய அதே டைரக்ஷன்லயே இருக்கிறதுனால இது காற்று மோதக்கூடிய ஒரு பக்கத்துல அமைப்பு கிடையாது. ஒருவேளை இந்த பகுதியான ஆரவல்லி மலைத்தொடர் ஒருவேளை இப்படி இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தென்மேற்கு பருவக்காட்சி அடிக்கும் போது இந்த மலையில மோதி ராஜஸ்தான்ல நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனா தென்மேற்கு பருவக்காட்சி அடிக்கக்கூடிய டைரக்ஷன்லயே இந்த மலைத்தொடரும் இருக்கிறதுனால காற்று மோதக்கூடியதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அதனால மழைப்பொழிவே ராஜஸ்தான்ல இல்ல. குறிப்பா ராஜஸ்தானுடைய மேற்கு பகுதியை நோக்கி போக 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 மழைப்பொழிவு ரொம்ப மோசமா இருக்கும்.
அதனாலதான் 20 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருக்கக்கூடிய மழைப்பொழிவு அப்படிங்கிறது மேற்கு ராஜஸ்தான் சைடு தான் என்ன செய்யுதுன்னா இருக்கு. அப்ப இந்த ஆரவழி மலைத்தொடர்ல நம்ம லாஸ்டா பார்த்தோம். இதுதான் இருக்கிறதுல மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். இதோட உயரமான சிகரமாக குரு சிகார் அப்படிங்கிறது இருக்குன்னு பார்த்தோம். சரியா? அடுத்து வந்து 21 பாருங்க. என்னன்னா த ஃபர்ஸ்ட் மெட்ராலஜிக்கல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த இந்தியன் வாஸ், இந்தியாவின் முதல் வானிலை இயக்குனர் ஜெனரல் யாருன்னு கேட்கிறான். ஸோ H.E. பிளான்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார் ஃபர்ஸ்ட். அடுத்து 22 ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவ காற்றில் எந்த பருவத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துறதுன்னு கேட்காங்க. கோடை மற்றும் குளிர்காலத்துல மிகப்பெரிய தாக்கத்தை என்ன செய்யுதுன்னா ஏற்படுத்துது. ஆக்சுவலா வந்து ஜெட் காற்றுனா என்ன அப்படின்னா, செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, மேல வந்து ஜெட் விமானத்தை கொண்டு போய் ஒரு அடுக்குக்கு மேல வச்சு என்ன செய்யறாங்க, இன்னொரு நாட்டுல குண்டை வீசுறதுக்கு என்ன பண்றாங்கன்னா தயார்படுத்துறாங்க. அப்ப இந்த ஜெட் விமானிகள் ஓட்டும் போது வளிமண்டலத்துல ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல போகும்போது ஜெட் விமானத்தை ஹரிஸ்டாண்டெல்லாம் மூவ் பண்ண முடியல. ஏதோ ஒரு சம்திங் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த ஜெட் விமானத்தை வந்து தடுத்து நிப்பாட்டு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எதிரி நாடு என்ன செய்யுது அப்படின்னா ஏதோ ஒரு மாயாஜலம் பண்ணுது போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா யூஸ்வலா என்ன அப்படின்னா, நமக்கு பூமியில வந்து கார்னர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதமான காற்றோட்டம் என்ன ஆகும், ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். இதைத்தான் ஜெட் காற்றோட்டம் சொல்லுவாங்க. இல்லையா? அப்ப இந்த ஜெட் விமானிகள் உணர்ந்த ஒரு காற்று, இந்த காற்று வந்து என்ன அப்படின்னா பயங்கர பிரஷர் கொடுத்ததுனால இந்த ஜெட் விமானத்தை அந்த அடுக்குல ஓட்ட முடியல. அதனால அதுக்கு பேரே ஜெட் காற்று அப்படின்னு ஒரு பேர் என்ன செஞ்சுட்டாங்க வச்சுட்டாங்க, ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெட் காற்றோட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்க்கியூம் போலார் விண்ட்னு சொல்லுவாங்க. துருவ காட்சிகள் அப்படின்னு ஒரு பேர் கூட என்ன அப்படின்னா உண்டு. துருவ பகுதியில இருக்கும் இது பேர். சரி, அதான் பேரு சர்க்கியூம் போலார் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சுழலும் துருவ காட்சிகள் அப்படின்னு பேரு. இந்த ஜெட் காற்றை பொறுத்த வரைக்கும் இதோடைய ஸ்பீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 480 கிலோமீட்டர் பை ஹவர்ஸ். 1 ஹவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 480 கிலோமீட்டருக்கு என்ன அப்படின்னா சுத்தக்கூடிய ஒரு காற்று இந்த ஜெட் காற்று. இந்த ஜெட் காற்று என்ன செய்யும் அப்படின்னா நம்ம இந்தியால வந்து கோடை குளிர்காலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய காற்றாக இருக்கு. 22ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இந்த ஜெட் காற்றை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று அண்ட் வடகிழக்கு பருவக்காட்சி காலகட்டத்திலையும் வெப்ப மண்டல தாழ்வழுத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காற்றாகவும் இந்த ஜெட் காற்று என்ன செய்யுதுன்னா இருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்து 23 இந்த அட்மாஸ்பியர் இஸ் டிவைடட் இன்டு 4 லேயர். வளிமண்டலம் 4 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 4 அடுக்கு கிடையாது, 5 அடுக்கு தான். அவற்றின் புவியின் மேற்பரப்புடன் தொடர்புடைய அடுக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா ட்ரோபோஸ்பியர். நான் சொன்ன தெரியுமா, ட்ரோபோஸ்பியர் தான் ஃபர்ஸ்ட் அடுக்கு. அதாவது புவியின் மேற்பரப்பு அப்படின்னா எல்லா விதமான வானிலையும் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு. இப்போ பூமியோடைய ஃபர்ஸ்ட் அடுக்காக இதான் இருக்கு, ட்ரோபோஸ்பியர்ங்கிற ஒரு. அதான் இதுல கேட்கறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அடுத்து வந்து 24 பாருங்க. மேலடுக்கு காட்சி சுழற்சியாக ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு. ஆல்ரெடி பார்த்தோம் ஜெட் ஓட்டம் அப்படின்னு கேட்கறான் இந்த இடத்துல. சோ இப்போ இது வந்து நமக்கு வந்து ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிற ஒண்ணுலதான் இந்த ஜெட் ஓட்டம் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது காணப்படக்கூடிய ஒரு அடுக்காக என்ன செய்யுதுன்னா இருக்கு. சரியா? 24 அடுத்துமா 25 பாருங்க. தெளிவான வானம், இனிமையான வானிலை அண்ட் வந்து குறைந்த வெப்பம் மற்றும் ஈரப்பதம், அதிக வெப்பநிலை வீச்சு, குளிர்ந்த மற்றும் மெதுவான வடக்கு காட்சிகள் இவை எல்லாம் எந்த பருவத்தோடைய முக்கிய குணம் அப்படிங்கிறாங்க. சோ குளிர்காலம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நமக்கு வந்து மொத்தம் 4 பருவங்கள், கோடை காலம், குளிர்காலம், தென்மேற்கு பருவக்காட்சி, வடகிழக்கு பருவக்காட்சி. அதுல வந்து குளிர்காலம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சோ அந்த காலகட்டத்துல உள்ளதுதான் இந்த இந்த விதமான ஒரு குணமாக இருக்கும். குறிப்பா இந்த டைம்ல வந்து இந்த குளிர்காலத்துல பொறுத்த வரைக்கும் வடமேற்கு பகுதியில இருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்கு வழியாக ஒரு காட்சி என்ன செய்யும்னா வீசும் குளிர்காலத்துல. அது மட்டும் கிடையாது, சவுத் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் கிழக்கு பகுதியில இருந்து மேற்கு பகுதி நோக்கி ஒரு விதமான இந்த குளிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து மேற்கத்திய இடையூறு தாழ்வழுத்தம் ஒண்ணு உருவாகி வட இந்தியால வந்து மிகப்பெரிய மழை தாக்கத்தை வந்து என்னன்னா ஏற்படுத்தும். அது மட்டும் கிடையாது, இந்த குளிர்காலத்துல வீசக்கூடிய இந்த காற்றினால பஞ்சாப் பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதமான காட்சி வீசும். இது பஞ்சாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குளிர்கால கோதுமை பயிரிடலுக்கு வந்து மிக யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு காட்சியாக இந்த காட்சி இருக்கு. மேற்கத்திய காட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சி, அது குளிர்காலத்துல வீசும். சரியா? அடுத்த கொஸ்டின் 26 பாருங்க. கோப்பனின் காலநிலையில வகைப்பாட்டில் ஏஎஸ்ங்கிறது குறிக்கும் வகை என்ன அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன டிராபிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அயன மண்டலம் அப்படின்னு வருங்க. எஸ்னா ட்ரை சம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் சவானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அயன சவானா டைப் தான் ஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட நமக்கு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சோழமண்டல கடற்கரையில நிலவக்கூடிய ஒன்றாக இருக்கு இந்த ஏஎஸ் அப்படிங்கிற ஒரு டைப். கோரமண்டலம் அப்படின்னு ஒரு பேர் கூட சொல்லுவோம். 27
கென்ட்ரூ மற்றும் ஸ்டாம்ப் அவர்களின் காலநிலை வகைப்பாட்டை வெப்பநிலை வேறுபாட்டினை அடிப்படையாக கொண்டு மாற்றி அமைத்தவர் யாருன்னா சிங் ஆர்எல் அப்படிங்கிற. அடுத்துமா 28 வெப்ப தலைகீழ் மாற்றத்திற்கான விளக்கம் என்ன? அதாவது லேப்ஸ் ரேட்னு இதை சொல்லுவாங்க. ஓகேவா? லேப்ஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா, ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரம் நீங்க போக போக 6.5 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு அடுக்குக்கு மேல போகும்போது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஒவ்வொரு அடுக்கும் ஒவ்வொரு மாதிரி. சில அடுக்கு உயரம் சில வெப்பநிலை குறையும், சில அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயரம் சில வெப்பநிலை கூடும். அதுல நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்கக்கூடிய அடுக்கு வந்து உயரம் சில வெப்பநிலை குறையும். எவ்வளவு குறையும்னா 1000 மீட்டர் நம்ம போறோம் அப்படின்னா அதுல 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். இதுதான் லேப்ஸ் ரேட்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்கான். வெப்ப தலைகீழ் மாற்றம்னா என்ன அப்படின்னா, உயரம் அதிகரிக்கும் போது வெப்பம் குறையும். அது எவ்வளவு குறையும் அப்படின்னா இதான் 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். அடுத்து மான்சூன் என்ற சொல்லானது மௌசிம் என்ற அரபிக் சொல்லில இருந்து வந்த ஒன்று. இதுக்கு அர்த்தம் வந்து பருவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் வாழ்வாதார வேளாண்மையை முன்னிட்டே உள்ளது. இத்தகைய வேளாண்மையில இருப்பு அதிகமாக சார்ந்திருப்பது எந்த பருவ காட்சி அப்படின்னா தென்மேற்கு பருவகாட்சி தான். ஏன்னா நம்ம இந்தியாவில பெய்யக்கூடிய மழைப்பொழிவுல கிட்டத்தட்ட 75% வந்து பாத்தீங்கன்னா மழைப்பொழிவு தென்மேற்கு பருவகாட்சி தான். ஓகேவா? அதனால தென்மேற்கு பருவகாட்சி நம்பிதான் மொத்த இந்தியாவுமே என்ன செய்யுதுன்னா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த தென்மேற்கு பருவகாட்சியை பொறுத்த வரைக்கும் ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் நடக்குமா. இதுவே ஜனவரி டு பிப்ரவரிங்கிறது நமக்கு வின்டர் சீசனு. மார்ச் டு மே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோடை, அதாவது சம்மர் சீசனு. வடகிழக்கு பருவகாட்சிங்கிறது அக்டோபர் டு டிசம்பர்ல என்ன செய்யுதுன்னா. அடுத்து 31 எடுத்துக்கிட்டீங்கன்னா வெப்ப குறைவு தான் பார்த்த லேப்ஸ் ரேட். 1000 மீட்டருக்கு எவ்வளவு குறையும் கேட்கான். எவ்வளவுன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். அவ்வளவு லேப்ஸ் ரேட்னு சொல்லுவோம். தேங்க்யூ.